அனைவருக்கும் வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நேற்றைய தினம் மதிய உணவு சாப்பிட்ட 44 குழந்தைகள் உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு. வயிற்று வலி, தலை சுற்றல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ தீவிர சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு செய்தியை பார்த்த உடனே என்ன கேட்க தோணும் அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது மாதிரி சம்பவம் இது முதல் முறை கிடையாது, தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. ஏன் இன்னும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காம இருக்கீங்கன்னு கேட்கணும் இல்லையா? ஆனால் சமீபத்தில் தாவேக்கால இருந்து திமுகவுக்கு தாவன வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. நான் கவுண்டம்பாளையத்தில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக போய் பார்த்தேன். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட, அக்கா ஊசியாக பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குது, மற்றபடி நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோன்றாங்க. இந்த வார்த்தையை பாருங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்றத ட்வீட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே இருக்கிற நிலவரம் என்னன்றத நமக்கு வீடியோவாகவே பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வெளியாயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிகாரிகள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்க. அதாவது மாணவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் பள்ளி விழுந்ததா ஒரு செய்தி இருக்குது. அந்த உணவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கலந்துட்டதா ஒரு செய்தி இருக்குது. இதெல்லாம் உண்மை தன்மை என்னன்றதை அவர்கள் முடிவில் சொல்லட்டும், ஆராய்ச்சி சொல்லட்டும். நம்ம அதுக்குள்ள ஒரு முன்முடிவுக்கு போக வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. மாணவர்கள் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்குது, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்றத காட்ட வேண்டிய தேவை என்ன வருது? இதுதான் நம்ம திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல யாரும் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது, யாரும் அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இது மாதிரி ட்வீட்லாம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது? அங்குள்ள பெற்றோர்களினுடைய மனநிலை என்னன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசுறது சரியா? நீங்கள் இன்னொரு நபர் இதில் சிக்கியிருக்காங்க புதுசாக. என்னன்னா, நம்ம விஜய் டிவி பிரபலம் டிடி அவர்கள் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி கல்வியாளர்கள் ஒரு பெரிய ஸ்காலர்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ண வேண்டிய நிகழ்ச்சியை முழுக்க சினிமா நடிகர்களை வைத்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணார் இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் தான் டிடி அவர்கள் கலந்துக்கிட்டு, அது சொல்ல வார்த்தை இல்லை, அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க. இவர் டிடி அவர்கள் சாப்பிட்ட அதே சாம்பாரை சாப்பிட்டு தான் இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கும் இப்படி உடல் உபாதை ஏற்பட்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும். இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவோங்க மேடம். இது எங்க சிஎம்க்கு வெச்சுவோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். இப்ப இந்த வீடியோ எல்லாரும் நெட்டிசன்கள்லாம் எடுத்து வச்சு, இந்த சாம்பார் தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. முதல்ல இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு இவ்வளோ விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் அப்படிலாம் கிடையாது. நான் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். எத்தனை சம்பவங்கள் இதே மாதிரி வச்சு நடந்திருக்குன்றது பாருங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் முழுக்க விளம்பரத்தினாலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று பில்ட் பண்ணணும், நாம நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம்னு மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காகவே பல கோடி செலவு பண்ணப்படுதுங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கத்துக்காக மட்டுமே நம்ம கழக அரசு செலவு பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எங்கே யூடியூப் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே ஒரு விளம்பரம் வரும். ஸ்டாலின் வெல்லட்டும், நல்லாட்சி தொடரட்டும்னு சொல்லுவாங்க. காலை உணவு திட்டம் பற்றி ஒரு ஆடு வரும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா விளம்பரமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சிறுமி கையில் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு காலை உணவு திட்டத்தில் கிடைச்ச சாப்பாடை வச்சுக்கிட்டு, சாப்பாட்டில் எங்களுக்கு பூச்சிலாம் இருக்குது, இது எங்களுக்கு தரமான ஒரு தூய்மையான உணவாக இல்லை, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கையை வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு மாணவி, பள்ளி சிறுமி. அப்போ அந்த வீடியோலாம் விளம்பரப்படுத்த வேண்டியதானே? நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணோம் சொல்ல வேண்டியதானே? நாங்கள் அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்கு, நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க, அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்கு, அதனால எங்களுக்கு வேற சாப்பாடு கொடுங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்க இவர்களுடைய அந்த விளம்பர மாடல் அப்படிங்கிறது. எப்படி நாங்கள் மக்களை எப்படியாச்சும் நம்ப வச்சிருவோம், நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோன்றதை நம்ப வைக்கிறதுல தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் டேட்டான்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நாம் பழைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகளில் எத்தனை சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது கடந்த ஜனவரி மாதம் இதே ஆண்டு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் ஒடக்கல்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிய உணவு வழங்கப்பட்டதில் 33 குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தீவிர வயிற்று வலி, வாந்தி ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இது ஒரு சம்பவம். அடுத்து மறுபடியும் இதே 2026 கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை பகுதியில் மண்ணங்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி, அங்கே பார்த்தீங்கன்னா 15 குழந்தைகள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி அவர்களுக்கும் சேம் ஃபுட் பாய்சன் தான். அடுத்து இது கடந்த ஆண்டு நடந்த விஷயம். செப்டம்பர் மாதம்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜம்பை கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 37 மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. எல்லாமே நீங்கள் கவுண்ட் டைம் பாருங்க, ஏதோ வந்து ஒரு நபருக்கு நடக்கிறதுலாம் கிடையாது. மொத்தமாகவே அந்த உணவுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து நம்ம குறிப்பிடுது. அடுத்து இன்னொன்று, கடந்த ஆண்டு இதே மாதிரி ஜூலை மாதம் புங்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு அரசு தொடக்கப்பள்ளியில் இதே மாதிரி வந்து பிரச்சனை, 4 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதே கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வந்து பழைய உச்சிமேடு அப்படிங்கிற கிராமத்தில் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பூச்சி புழுலாம் இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. அதான் அந்த குழந்தை காட்டினேன் இல்லையா, அந்த வீடியோ. அடுத்து வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி திருச்சி மாவட்டத்தில் உள்ள துவரங்குறிச்சி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 15 மாணவர்களுக்கு வந்து வயிற்று வலி, வாந்தி இதெல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 53 மாணவர்களுக்குமே இந்த உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது எல்லாமே வந்து கடந்த ஆண்டு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நடந்த சம்பவங்கள். அப்போ இவ்வளோ சம்பவங்கள் வரிசையாக நடந்ததுக்கு பின்னாடியும் எதனால் அரசாங்கம் வந்து இதில் அவர்கள் ஒரு முழு மூச்சோட இறங்கி இதற்கான சொல்யூஷனை வந்து அவர்கள் தேடலை, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் வந்து எடுக்கலை? இப்போது பள்ளியில் வந்து ஒரு சுவர் வந்து இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவர் வந்து பலியாகிறார் அப்படிங்கிறது அதுவுமே வந்து அரசாங்கம் வந்து முன்னெச்சரிக்கையோட பார்க்கப்படுகிற ஒரு செய்தி தான். ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது, இன்னொரு பக்கம் இது மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் இருக்குது. இதெல்லாம் நம்ம யாரை கேள்வி கேட்கணும்? நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு அவர்கள் தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஆனால் அவங்க வந்து இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தங்க சரிப்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையே. இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்து நாங்கள் தான் இந்தியாவுக்கே வந்து முன்னோடி, எங்களை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலே இதை வந்து பண்ண போகிறாங்க, நியூயார்க் நகரத்திலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு இவர்களே பண்ண விளம்பரத்தை அந்த நாட்டு மக்கள் பண்ண மாதிரி காட்டிப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு விளம்பர மாடலாக நமக்கு தெரியலையா? நீங்கள் பாருங்கள், திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறது மறைமுகமாக வந்து ஒரு விளம்பர மாடலாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 கோடிக்கும் மேலே விளம்பர செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது எல்லாமே இது மாதிரி திட்டங்களை கொண்டு மக்கள் மத்தியில் சேர்க்கறதுக்காக தான். நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம் மூலமாக தாயுமானவராக தன்னை வந்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதாவது மாணவர்கள்லாம் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு தாய் மாதிரி, ஏன்னா காலையில் சாப்பாடு போகிறார்கள் அப்படின்றதுக்காக. ஒன்றும் இல்லைங்க, தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுங்க அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் தர மாட்டோம், காலையில் நாங்கள் சாப்பாடு போடுறோம், சிறப்பு சலுகைகளாக நீங்கள் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? தூய்மை பணியாளர்கள்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த சாப்பாடு நீங்கள் எதுக்கு இது ஒரு தரமற்ற சாப்பாடும் கூட, நாங்கள் சாப்பாடே உன்னை கேட்கலன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பாடாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் மத்தியில் நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது ரொம்ப தவறாக இருக்குது. அதுலேயே நீங்கள் போடுற சாப்பாடு ஒரு தரமான முறையில் இல்லை அப்படிங்கிறது இத்தனை சம்பவங்கள் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அது சரிப்படுத்துங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இப்போ வந்து நீங்கள் இதை நீங்கள் திட்டமிட்டே பண்ணுறீங்க அப்படின்றது இல்லை. அதில் ஏன் வந்து இவ்வளோ கவனக்குறைவு ஏற்படுது? தொடர்ச்சியாக இவ்வளோ சம்பவங்கள் நடக்கும்போதும் ஏன் வந்து அதில் இன்னும் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய அளவில் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது கேள்வி. அது அரசாங்கத்தை பற்றி கேட்க வேண்டிய கேள்வி. இந்த வைஷ்ணவி போன்ற நபர்கள் இருக்காங்க பாருங்கள், சமூக வலைதளங்களில் உட்காந்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இருந்தாங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் வந்து திருப்பி திருப்பி கேட்கணும்னு தோணுது. அப்படி என்ன அவர்கள் மருத்துவமனையில் ஜாலியாக இருக்க போகிறாங்க? இப்போ ஒரு நாள் வந்து ஸ்கூல் லீவுப்பா, நமக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆகிட்டு நம்ம மருத்துவமனையில் வச்சுட்டாங்க, நாம் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் நம்ம கிளாஸுக்கு போகாமல் இருக்கணும்னு மாணவர்கள் ஜாலியாக இருந்தாங்களா? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் அக்கான்னு சொன்னாங்களாமா. எவ்வளோ தவறான வார்த்தை அப்படிங்கிறத பாருங்கள். இதே சம்பவம் வந்து ஒரு கடந்த ஆட்சியில் நடக்குது, அதிமுக ஆட்சியில் நடக்குது, வேற ஆட்சியில் நடக்குது அப்படின்னா ஊடகங்கள் இது மாதிரி அமைதியாக இருப்பாங்களா? இல்லை இந்த செய்தி வந்து இவ்வளோ சாதாரணமாக திமுக கடந்து போகுமா? இன்னைக்கு திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து ரொம்ப சைலண்ட் மோடில் இருக்கிறாங்க. இதே எதிர்கட்சியாக இருந்தால் கனிமொழியில் இருந்து நீங்கள் திமுகவில் உள்ள ஒவ்வொரு எம்பிக்கள் அமைச்சர்கள்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி போர்டு எடுத்துகிட்டு நிற்பாங்க, வந்து போராட்டம் பண்ணுறோம், தமிழ்நாடு மாணவர்கள்லாம் அரசாங்கமே வந்து கொலை பண்ண பார்க்குதுன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு நிலைமை? ஊடகங்கள் இதை பற்றி பேசுறது இல்லை, பெரிய அளவில் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இதில் கூடவே செய்து இந்த திமுக காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறது. இது இப்போ மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது, ஒரு பள்ளியில் நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதி சென்னையே வந்து வெள்ளத்தில் மூழ்கும் போது வேளச்சேரி போன்ற பகுதிகள்லாம் தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போகும்போது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள்லாம் வந்து பாலுக்காக வீதியில் இறங்கி இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பால் கொடுங்க, எங்களுக்கு காலை உணவு கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லாமல் நான் இன்னும் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. அப்போ திமுகவை சார்ந்த சில நபர்கள் போட்ட பதிவு என்ன தெரியுமா? 2 நாள் பால் இல்லாமல் உயிர் வாழ மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்க. இதே நபர்கள் தான் கடந்த 2016-17 காலகட்டங்களில் வெள்ளம் வரும் பொழுது ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படி கொந்தளிச்சவங்க. மக்களை வந்து இவங்க அணையை திறந்து விட்டு கொண்டுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, மக்கள் உயிரை அவ்வளோ சாதாரணமானு கேட்டவங்க இப்போ திமுகவினுடைய ஆட்சியில் வந்து வெள்ளத்தில் வந்து மக்கள் சாப்பாடு இல்லாமல் தத்தளித்த போது 2 நாள் வந்து பாலும் பிரெட்டும் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாதா? அதுக்காக நீங்கள் போராடுவீங்களா? எவ்வளோ பெரிய பேண்டமிக்கில் நம்ம இருக்கோம், சுச்சுவேஷனில் இருக்கோம், எவ்வளோ பெரிய மோசமான சூழலில் இருக்கோம், மழை வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்கிறாங்க.
வெள்ளம் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கமும் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. முன்னாடியே வீட்டில் பொருளை வாங்கி ஸ்டாக் வைக்க வேண்டியது தானே. அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட வந்து கேள்வி கேட்பீங்களான்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சம்பவம். அதே மாதிரி கஞ்சா புழக்கம் அதிகமாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? தமிழ்நாடு முழுக்க வந்து கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பதில் அவர்கள்ட்ட இருந்து வரும். ஒன்று வந்து ஊபியில் எப்படி இருக்குது தெரியுமா, குஜராத்தில் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அதை விட தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல தெரியுமான்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுடைய பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்றாங்க. ஒரு கொலையை பற்றி பேசுங்க, கொள்ளை பற்றி பேசுங்க, பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் கொடுத்து பேசுங்க, இது இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடனே வந்து மற்ற மாநிலங்கள் இதே நீங்கள் வந்து ஊபியில் இருந்திருக்கணும், இதே நீங்கள் வந்து குஜராத்தில் இருந்துக்கணும், உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிடிக்கலாம், நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எந்த அளவிற்கு வந்து இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை மாற்றி பேசுகிறாங்க அப்படின்றதுக்கான இதெல்லாம் நம்ம வந்து கண்ணெதிரே பார்க்கக்கூடிய உதாரணங்கள். இதே வந்து தமிழக மக்கள் பார்த்து வச்சுக்கணும், இவர்கள் வந்து எப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்றது. ஒன்றும் இல்லைங்க, விசாரணை மரணம், நீங்கள் எல்லா பிரச்சனையும் எடுங்களேன். நீங்கள் வந்து 8 வழி சாலை திட்டமாக இருக்கட்டும், அதை வந்து அப்போ வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, போராடி அதிமுக எதிராக போராடுவாங்க, இது வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. திமுக வந்ததுக்கப்புறம் 8 வழி சாலை திட்டம் அப்படிங்கிறத பசுமை வழி சாலை திட்டம்னு கொண்டு வர பார்த்தாங்க. அதுதான் இவர்கள் பண்ண அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது. பேரை மாற்றிடுவாங்க, ஆனால் திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த விசாரணை மரணம் சொன்னோம் இல்லையா, காவல்துறை வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் கைதிகளை வந்து அடித்து கொலை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லாத மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் வந்து காவல்துறை சரியில்லைன்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னா காவல்துறை சரியில்லை, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் கடந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எடப்பாடி அவர்கள் பதவி விலகணும், அதுதான் அவரோட ஸ்டாண்டே இருக்கும். எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருந்த திமுகவினர், திமுக ஆதரவாளர் எல்லாருமே இன்றைக்கு வந்து எந்த துறையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் சரியில்லைப்பா அப்படின்றாங்க. அரசு அதிகாரிகள் சரியில்லை, அதாவது போலீஸ் அதிகாரிகள் சரியில்லை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, முதலமைச்சர் என்னங்க பண்ணுவார், ஒரு ஆள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்டாலின் அவர்களையும் சரி திமுகவும் சரி பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் தொடர்ச்சியாக காலகாலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கு வந்து இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்புக்குள்ளாகி அவர்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தபோது கூட அவர்கள் ஜாலியாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி எப்படி தான் இவர்களுக்கு பேச மனசு வருதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த டிவி நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த திவ்யதர்ஷினி, டிடி போன்ற நபர்கள்லாம் ஊடகங்களில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதுக்காக ஏதோ சாதாரண ஒரு டிவி நிகழ்ச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சுவையாக இருக்குது தெரியுமா, எப்படி நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இது கிட்டத்தட்ட அவர்கள்லாம் விளம்பரத்துக்கு நடிக்கக்கூடிய நடிகைகள் அவர்கள்லாம் அவர்களை வைத்து ஒரு அரசாங்கத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இப்படி தான் இருக்குன்றத பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இவர்களை நம்பி தான் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் சரி கடைசி கட்டத்தில் வந்து நம்ம ஒரு விளம்பரப்படுத்தி நாம் மக்கள் மத்தியில் போயிட்டு செல்வாக்கை வாங்கிடலாம் நினைக்கிறாங்க இல்லையா, அதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நன்றி.